ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து ஒரு மீன் தொட்டி ரெடி பண்ணலான்ற ஐடியாவில் மீன் தொட்டிக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் வந்து டப்பு மாதிரி வச்சுக்கிட்டேன். குட்டியாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். அதோட இந்த ஒரு மீன் கிடச்சிச்சு. இது வந்து எங்கள் ஆற்றுல பிடிச்ச மீனுங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ராமேஸ்வரம் போனப்போ கொஞ்சம் இந்த கல்லெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருந்தோம். அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கலர் கலர் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல்லை எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு பச்சை கலரு, நீல கலரு, வெள்ளை கலரு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கல்லெல்லாம் அதில் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டோம். பட் இது வந்து மீன் வளர்க்குறதுக்கு போதுமான அளவுக்கு இந்த பாத்திரம் இல்லைன்ற விஷயம் தெரியும். தற்சமயத்துக்கு இப்போதைக்கு இந்த தொட்டியில் போட்டு வைக்கிறோம். அப்புறமேட்டுக்கு மீன் தொட்டி வாங்கினோடனே கொஞ்சம் நல்லா பெரிய தொட்டியாக வாங்கிட்டு அதில் கொஞ்சம் கலர் ஃபிஷ்லாம் வாங்கி வர ஐடியா. இப்போ வந்து ட்ரையல் மாதிரி ஒவ்வொரு கல்லாக எடுத்து உள்ளே அடுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் அந்த கல் பார்க்கவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் க்ரீன் லீவ்ஸ்லாம் வச்சா இன்னும் நல்லா இருக்கும், பிக்சரில் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே பாருங்களேன், ஒவ்வொரு கல்லாக ஒரு விதமாக அடுக்கியாச்சு. இந்த மீன் பார்த்தா இந்த ஆற்றுல பிடிச்சோம். இந்த மீன் வந்து என்ன மீனுன்னு தெரியல, ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்குது. பிடிச்சாலே தவ்வி தவ்வி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், கையிலேயே சிக்கவே மாட்டேங்குது. ஆஹா, கீழே விழுந்துருச்சுங்க பாருங்களேன். ஒரு வழியாக போய் பிடிச்சாச்சு, பிடிச்சி தண்ணிக்குள்ளே விட்டாச்சு. இங்கே பாருங்கள், மீன் தொட்டி வைக்கணும்னு ரொம்ப நாள் கனவு. இன்றைக்கி அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்க போகிறேன். நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே அது நல்லா இருக்குப்பா. கலர் கலராக இருக்குது அந்த கல் ப்ளஸ் இதோட நல்லா இருக்குது. தேங்க்யூ.